எப்பவும் கிடைச்சால் ஒரு 3 நிமிஷம் ஒரு கதை ஒன்று சொல்றது வழக்கம். இப்ப நேரம் போனாலும் ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு இதை நிறைவு செய்யலாமல் நினைக்கிறேன். யாரும் குறை நினைக்க வேண்டாம். என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு பெரிய முனிவர் ஒரு ஆள் இருந்தார். அந்த முனிவர் கடவுள்கிட்ட வரம் வேண்டி இருக்கிறார். அவர் எந்த இடங்களுக்கு போனாலும் அந்த இடங்களில் உள்ள மக்கள் அந்த முனிவர்கிட்ட காலை கழுவி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவது வழக்கம். அவர் அந்த வரங்களை மக்களுக்கு கொடுப்பார். அப்ப அப்படி இருக்கிற ஒரு முனிவர் ஒரு இடத்துக்கு போறார். அந்த இடத்துல முழுவதுமே விவசாய மக்களாக தான் காணப்படின, அதாவது விவசாயம் செய்வோர். அப்ப அந்த முனிவர் போறார் அந்த இடத்துக்கு. அப்ப அங்க அந்த விவசாயம் சொல்லினோம், நாங்கள் எங்கட முயற்சியால முன்னுக்கு வந்து நாங்கள் இவண்ட காலையெல்லாம் போய் விழ தேவையில்லை, நாங்கள் எங்கட தொழிலை பார்ப்போம் வந்துட்டு கலப்பையை எடுத்துக்கொண்டு வயலுக்கு போயினோம். அப்ப இந்த முனிவர் பார்த்தார், இந்த சிவபெருமான் சங்கு எடுத்து ஊதினால்தான் வர்ண பகவான காதில பட்டு மழை பெய்யும் என்றது ஐதீகம். அப்ப இந்த முனிவர் தன்னை மதிக்கேலி என்று சொல்லி சிவபெருமானிட்ட முறையிடுறார், இந்த ஊருக்கு இனி மழை வேண்டாம் என்று சொல்லி. அப்ப சிவபெருமானும் இந்த முனிவருக்கு கொடுத்த வரத்தின் காரணமாக அந்த சங்கை எடுத்து ஓரமா வச்சுட்டார். சரி, சங்கை எடுத்து ஓரமா வச்சாச்சு, மழை இல்லை, முழுவதும் வறண்டு போய் இருக்குது. ஆனா ஒரு ஆள் மட்டும் நெடுகலம் கலப்பையை கொண்டு உழுவுறதுக்கு போற, டெய்லி உழுவுறாரு வார. அப்ப ஒரு ஆள் கண்டு அவரை கேட்கிறார், உனக்கு என்ன பைத்தியமா, மழை இல்லாம வறண்டு போய் கிடக்க டெய்லி உழுவுறான்னு சொல்லி. இப்ப அவர் சொல்றார், செய்த தொழில விட்டவனும் கெட்டான், செய்யாத தொழில செய்தவனும் கெட்டான். நான் விட்டனண்டா இந்த விவசாயம் மறந்து போயிடும், அதான் செய்து கொண்டிருக்குன்னு சொன்னார். அப்ப இதை இந்த நாரதர் பார்த்தார். நாரதர் கலகம் நன்மையில் முடியும் என்பார்கள். அதே போலவே நாரதர் சிவபெருமானிட்ட போறார். ஏன் அந்த ஊருக்கு மழை இல்லை என்று கேட்கிறார். அப்ப சிவபெருமான் சொல்றார், நான் அந்த முனிவருக்கு கொடுத்த வரத்தின் காரணமாக அவர் வேண்டாம் என்று சொன்னார், அதான் நிப்பாட்டி வச்சிருக்கேன்னு சொன்னார். அப்ப இந்த நாரதர் சொன்னார், நீ நிப்பாட்டி வச்சிருக்கிற, அங்க இந்த பார்வதன் எந்த நாளுமே உழுது கொண்டு இருக்கிறான். அப்ப இவர் கேட்டாரோ, அதானே மழையை விட்டுட்டனே, ஏன் ஒருத்தன் உழுது கொண்டு இருக்குன்னு சொல்லி. அப்ப இந்த நாரதர் சொல்றார், அவன் சொல்றான், தான் உழாம விட்டா மறந்து போவான் தொழிலேன்னு சொல்லி சொல்லிட்டு நாரதர் வலிக்கிட்டு போற. அப்ப நாரதர் தெரியும் என்ன நடக்கும் என்று சொல்லி. அப்ப இந்த சிவபெருமான் என்ன செய்தாருன்னு சொன்னா, அந்த சங்கு எடுத்தவருக்கா ஊதி பார்க்கிற, கனகாலம் ஊதி ஊதுவரியான். அப்ப சங்கு எடுத்து ஊதி பார்த்தால் பர்ணவாண்ட காதில பட்டு மழை பொழியுது. அப்ப இதுல என்ன சொல்றேன்னு சொன்னா, தெய்வத்தால முடியாவிட்டாலும் முயற்சி ஒன்றை மெய்வெறுத்த கூலி தரும். அதாவது இந்த விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட சிறை பிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலை கூட வழி கொடுக்கும். இந்த எனக்கு பிடிச்ச ஒரு கதை, அதான் இந்த கதையை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைச்சேன். முயற்சி என்றால் என்ன என்று சொல்றதுக்காண்டி